23,51,000 இலவச மின்சார மின் இணைப்புகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவையான கட்டண தொகையாக சுமார் 7,280 கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு அரசு வழங்கும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தருமபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களில் 55 வட்டங்களில் உள்ள 110 கிராமங்களில் வறட்சி தணிப்பிற்கான சிறப்பு உதவி திட்டம் 2024-25 ஆண்டு முதல் 110 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் பயிர்களின் விவரங்களை கணக்கிடுவதற்கான மின்னணு முறையிலான பயிராய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை கொண்டு 2024-25 ஆண்டு முதல் இணைய வழியில் விவசாயிகளுக்கு அடங்கல் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பனைப்பொருள் வளர்ச்சி பனை மேம்பாட்டு இயக்கம் தமிழ்நாட்டில் பனை மரங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதை அரசு கவனத்தில் கொண்டு பனை மரங்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்கும் பொருட்டு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பனை மேம்பாட்டு இயக்கத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 47 லட்சம் பனை விதைகள் நடப்பட்டதுடன் 950 நபர்களுக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கண்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் கருவிகளும் அளிக்கப்பட்டு 350 மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் கருவிகளும் வழங்கப்பட்டன. 2024-25 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நடப்படும். மேலும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 200 பனை தொழிலாளருக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கட்டு, பிற மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளும் 100 மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் உரிய கருவிகளும் வழங்கப்படும். இதற்கான 1,14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2024-25 ஆண்டில் வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, பட்டுவளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகளின் கீழ் 42,281 கோடியே 87,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.